ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டவுட்டை பற்றி நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் அதை வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அது என்ன டவுட் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆமாம்ல நம்ம இதை பற்றி பேசவே இல்லையே, ஒருவேளை நான் பேசியிருக்கிறான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க, நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போக போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலியமாக தான் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்கு வரும். அது வந்து சாப்பாடாக இருக்கலாம், இல்லை சரியாக நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை கண்டாமினேட்டட் ஃபுட்டாக இருக்கலாம், எதனா ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஃபுட்ஸாக இருக்கலாம். ஸோ இது மூலிமா கண்டிப்பாக நம்ம பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து வரும். அதை எப்படி நம்ம வராமல் பார்த்துக்கிறது, அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் சொல்லிவிடுவாங்க, டே 2 பீரியட் அப்போ வாங்க, உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறமா இந்த நாள் போல் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. டே 2 பீரியட்லேருந்தே எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்சளவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ண தான். நம்ம உடம்புல வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ அழகாக வந்து ஒரு எம்ப்ரியோவை எடுத்து அதை ஒரு நல்ல குவாலிட்டியில் கொண்டு வந்து நம்ம வந்து நம்மளோட யூட்ரஸில் வச்சாலும் அந்த இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து குறைச்சிரும். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரீசெண்டாக இப்போது ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல், வாமிட்டிங் இதெல்லாம் வந்திருக்கு. பட் இது வந்து அவங்க வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது ப்ரெக்னன்சி சிம்டம் கிடையாது. அப்புறம் 13 நாள் வந்து அவங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்குது. ஸோ 13 நாள் ஒருத்தவங்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும். தலை சுத்தல் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, லூஸ் மோஷன் இருக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் வந்து ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்கலான்ட்டு நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு வந்து அதை பார்க்கவே வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபுட் பாய்சனான ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிச்சிருக்கு, வாமிட்டிங் செகண்ட் டேவே ஆகிருக்கு, அதுக்கப்புறம் 13 days லூஸ் மோஷன் ஆகிருக்கு, தலை சுத்தல் இருந்திருக்கு. இதெல்லாமே நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் இருக்கும். பட் ஃபுட் பாய்சன் ஆகும்போது அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபுட் பாய்சன் இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுமான்ட்டு நம்மளே யோசிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. எந்த ஃபுட்டுமே நீங்கள் வந்து அவுட் சைட்லேருந்து தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. அது பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற பொருளே இப்போ நம்ம வீட்டில் கூட குக் பண்ணி நம்ம வந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போது நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை சாப்பிட்றீங்க, கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டை இன்றைக்கி நான் சாப்பிட்டேன், ஓகே நல்லா இருக்குது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதை நீங்கள் வந்து ரெகுலர் பேஸஸாக நீங்கள் வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்றேன், அது ஏனோ எனக்கு ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் செட் ஆகலை சிஸ்டர், அதை சாப்பிட்டாலே எனக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல், லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை லூஸ் மோஷன் அப்பயும் இருக்குன்னா உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அதை வேணான்னு விட்டுட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு லூஸ் மோஷன் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுக்காதீங்க. வேறு எதுனா நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க.
காரமாகவும் சாப்பிடாதீங்க. காரமாக சாப்பிட்டிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா மோஷனில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காரமாக சாப்பிடாதீங்க, ஆயிலாக சாப்பிடாதீங்க, நிறைய ஆயில் ஊற்றி சமைக்கிறது வேண்டாம். ஸோ ரொம்ப சால்ட் போட்டு சமைக்கிறதும் வேண்டாம். ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் எனக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இந்த டேட்டில் பண்ண போகிறாங்க, எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, அதை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாமா இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்லாமா? கண்டிப்பாக வேண்டாம். ஸோ நீங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற டைமுக்கு எதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் நம்ம வந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப வந்து நான் இதை சாப்பிட்டுக்கணும் அதை சாப்பிட்டுக்கணும்னு நினச்சி எதுவுமே சாப்பிடாதீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியே வந்து ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், மோஷன் இஷ்யூஸ் வரும், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகலாம். அதனால் நம்மளுக்கு வந்து என்னன்னே சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் கூட எடுக்காதீங்க. நான்வெஜ்ஜை கொஞ்சம் நாளைக்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்டி ஸ்கேன் பண்ணுவாங்க 3rd மந்தில். அந்த என்டி ஸ்கேன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நான்வெஜ்ஜை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. என்டி ஸ்கேன்லாம் முடிஞ்சு பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்ட்டு உங்கள் டாக்டர் சொல்லும் போது டாக்டர்கிட்டே நீங்கள் கேளுங்க, இப்போது இந்த மந்த்லேருந்து நான் வந்து சிக்கன் சாப்பிட்லாமா டாக்டர்னு கேளுங்க. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இல்லைனா ஒரு 5th மந்த் வரைக்குமே நீங்கள் வந்து நான்வெஜ் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. தினமும் 2 பாயில்டு எக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடியிலேருந்தே கூட நீங்கள் வந்து அதை வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் எனக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறாங்க, நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க, அந்த மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அவங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போய் அவங்க கொடுக்குற அந்த எந்த ஃபுட்டாக வேணா இருக்கணும், மட்டன் பிரியாணின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரல, அவங்க வந்து வெஜ் ஐட்டமே போடுறாங்க அப்படின்னால கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பேருக்கு சமைக்கிறவங்க அதில் என்னென்னலாம் போட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு ப்ரொசீஜருக்கு போகிறோம், அதுவும் பேபிக்காக போகிறோன்னும் போது ஃபங்க்ஷனுக்கு போங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வந்து அந்த மாதிரி ஃபுட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்களே செஞ்சு சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க, இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு போகிறதே முடிஞ்ச அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீவர்லாம் வந்திருக்கு. டாக்டர் வந்து ஃபீவர்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அவுட் சைட் ஃபுட்டை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டான ஃபுட் எதுனா லைட்டாக இட்லி, தோசை இந்த மாதிரியே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து நிறைய பேர் வந்து ஏன் தேங்காய் சொல்கிறீங்க, தேங்காயெல்லாம் நல்லது தானே, எதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து தேங்காவுக்கு வந்து நான் வந்து எனிமிலாம் ஒன்றும் கிடையாது. தேங்காய் வந்து ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லணும், சரியாக டைஜஷன் ஆகாது. அந்த தேங்காய் மேலே வந்து ஒரு ஓடு இருக்கும் இல்லையா, அந்த ப்ரௌன் கலரில், அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போட்டு அரைச்சி தான் நம்ம வந்து தேங்காய் சட்னி பண்ணுறதோ இல்லை ஒரு மசாலா குழம்பு பண்ணுறதோ பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகும்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்கு நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாமல் ஏப்பமாக வரும், நெஞ்செரிச்சல் வரும், வாமிட்டிங்குமே சில பேருக்கு வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஐட்டமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறது. நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளமில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான் தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. தேங்காவை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நம்மளோட சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் மசாலா குழம்பெல்லாம் சாப்பிட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் நெஞ்செரிச்சல் நிறைய பேர் சொல்கிறது இந்த ஒரு விஷயம். அதுக்காக தான் எல்லாருமே அதே மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க, நார்மலாக தக்காளி சட்னி எடுத்துக்கோங்க, வேறு ஏதாவது வேர்க்கடலை சட்னி எடுத்துக்கோங்க, அல்ல தேங்காய் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க. டயட் சார்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டயட் சார்ட் வந்து கொடுக்குறேன். டயட் சார்ட் வந்து ₹50. டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி, தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டயட் சார்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.